நம்முடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவன். அவர் ஒருவரே தேவன். எல்லாரும் கைகளை அடித்து எல்லாரும் வாய்களை திறந்து அடுத்த பாட்டை பாட போறோம். அவர் ஒருவரே கர்த்தர். முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாய் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கையிடும், அவர் ஒருவரே கர்த்தர். எல்லாரும் கைகளை அடித்து எழும்பி எல்லாரும் Jehovah,
25வது அதிகாரம் 1 to 9 வரை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா 25 1 முதல் 9 வரை. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். நீர் நகரத்தை மண்மேடும் அரணான பட்டணத்தை பாழுமாக்கினீர். அந்நியரின் ராஜதானியை ஊராய் இராதபடிக்கும் என்றைக்கும் கட்டப்படாதபடிக்கும் செய்தீர். ஆகையால் பலத்த ஜனங்கள் உம்மை மகிமைப்படுத்துவார்கள். கொடூரமான ஜாதிகளின் நகரம் உமக்கு பயப்படும். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். வறட்சியான இடத்தில் காங்கை மேகத்தினால் தணிவது போல் அந்நியரின் மும்முரத்தை தணிய பண்ணுவீர். மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல பலவந்தரின் ஆரவாரம் தணியும். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சை ரசமும் ஊனும் நிணமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சை ரசமும் நிறைந்த விருந்தாய் இருக்கும். சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே, இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருப்போம், இவர் நம்மை ரட்சிப்பார். இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். ஆமேன். எல்லாரும் அந்த தேவாதி தேவனை, இவ்வளோ நேரம் நம்ம வாசித்தோம் என்னெல்லாம் அவர் பண்ணியிருக்கிறாருன்ட்டு, அந்த தேவாதி தேவனை உயர்த்தும்படியாய் ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். எல்லாரும் கரங்களை அடித்து எல்லாரும் ஒருமுகமாய் அவரை வாய்களை விரிவாய் திறந்து அவரை துதிப்போம். ஹalleluya. துதிக்கிறோம் 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 நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமது நாமம் எவ்வளவு பெரியதப்பனே. ஹalleluya. நீர் எங்களுக்காக எந்தெந்த காரியங்களை செய்திருக்கிறீங்கப்பா. எங்கள் திராணிகளுக்கு மேலாய் தகப்பனே, நீங்கள் எங்களை சோதிக்க விடாமல் எங்களை முற்றிலுமாய் பாதுகாத்து கொண்டிருங்களே, அதற்காக நன்றி என்று சொல்கிறோம் தகப்பனே. எங்கள் மதில்கள் முன்னால் இருக்கிறதே அப்பனே, நீங்கள் எல்லா தடைகளையும் முறித்து தகப்பனே எங்கள் பாதைகளை நேராக்கி எங்கள் பாதங்கள் கல்லில் இடாதபடி நீங்கள் எங்களை தாங்கி ஏந்தி தப்புவித்து வழி நடத்தி வந்திருக்கிறீங்களே, அதற்காக நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம். உமது நாமத்தை நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம் ராஜா. நீர் எங்களை பாதுகாக்கிறபடினாலே நன்றி என்று சொல்கிறோம். நீர் எங்களை தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்ததினாலே நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களை அழைத்ததினாலே எங்கள் பாவங்களை எல்லாவற்றையும் நீங்கள் சிலுவையிலே அறைந்து தீர்த்ததினாலே தகப்பனே நாங்கள் இன்று இங்கே வந்திருக்கிறோமே அப்பனே. ஹல்லேலூயா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது உமது சுத்த கிருபையா இருக்கிறதே. உண்மையை நாங்கள் துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் நல்லவர் ஐயா, உமது கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ராஜாதி ராஜனும் கத்தாதி கத்தனும் தேவாதி தேவனுமாய் இருக்கிற உண்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உண்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம், உண்மையை நாங்கள் என்றும் துதிக்கிறோம் தகப்பனே. ஆபிரகாமுக்கு தகப்பனே நீங்க தந்த வாக்குத்தத்தங்கள் தகப்பனே ஒன்றும் மாறாமல் ஒன்றும் சிதறாமல் தகப்பனே அப்படியே நடந்ததே தகப்பனே. ஹல்லேலூயா. அன்று ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் எங்கள் தலையிலே தகப்பனே இன்றும் இருக்கிறதே அப்பனே. நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பனே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. துதிக்கிறோம் 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 ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் உண்மையா தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கிறதே, அதற்காக நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் என்றென்றுமாய் உண்மை உள்ளவராய் இருக்கிறீங்களே நன்றி ராஜா. எங்கள் மேலே என்றென்றுமாய் பற்றுதல் உள்ளவராய் இருக்கிறீங்களே நன்றி என்று சொல்லுகிறோம். எங்கள் மேலே அன்பு உள்ளவராய் நீங்கள் இருந்ததினாலே தாப்பனே உமது சொந்த குமாரன் எங்களுக்காய் தந்திரே அப்பனே. ஓ ஹல்லேலூயா. நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. துதிக்கிறோம் 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 தாப்பனே. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்
என்று எழுதியிருக்கிறது அப்பனே. ஹல்லேலூயா. நாங்கள் எப்பேற்பட்ட பாக்கியவான்கள் ஐயா. ஹல்லேலூயா. உண்மையே நம்பி தாப்பனே, உண்மையே நாங்கள் சார்ந்து உண்மையிலே என்றும் நிற்கும்படியாக தேவரீர் தந்த அந்த பலத்திற்காய், அந்த திட நம்பிக்கைக்காய், அந்த அறிவுக்காய் நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம், துதிக்கிறோம் ராஜா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பலத்த துருக்கம் என்று எழுதியிருக்கிறதே தாப்பனே. நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் தங்கியிருப்பான் என்று எழுதியிருக்கிறதே. ஓ ஹல்லேலூயா. எங்களையும் நீதிமான்களாய் மாற்றி வைத்திருக்கிறீங்களே அப்பனே, உமது சொந்த ரத்தத்தினாலே கழுவினதினாலே தாப்பனே. ஓ ஹல்லேலூயா. பிதாவுக்கும் எங்களுக்குமா இருந்த இடைவெளியை தாப்பனே நீங்க நிவர்த்தி செய்தீங்களே அப்பனே. ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் இருந்து எங்களுக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறதே, அதற்காய் நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பனே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 என்று சொல்லுகிறோம் தாப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லுகிறோம் தாப்பனே. தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கு கர்த்தர் என்றென்றும் நல்லவராக இருக்கிறீங்களே, நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம் தாப்பனே. ஹல்லேலூயா. எங்கள் இக்கட்டான நேரங்களிலே நீர் எங்கள் அரணான கோட்டையாக இருந்து எங்கள் காரியங்களை எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுங்களே, நன்றி என்று சொல்கிறோம் தாப்பனே. எங்கள் கரங்களின் கிரியைகளை ஆசீர்வதித்து இரட்டத்தனான பலங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் தாப்பனே நீங்கள் செய்த கிருபைகளுக்காக நன்றி என்று சொல்கிறோம், துதிக்கிறோம் தாப்பனே. தம்மை நம்புகிறவர்களை நீர் அறிந்திருக்கிறீர்களே தாப்பனே. எங்களை முற்றும் முடிய நீங்க அறிந்திருப்பதனாலே நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம் அப்பனே. நீர் பெரியவர் ஐயா, நீர் உண்மையுள்ளவர் ஐயா. உமது நாமத்தை போல பெரிய நாம் ஒன்றுமில்லையே தாப்பனே. ஓ ஹல்லேலூயா. நீரே பெரியவர் ஐயா. உம் கிருபை பெரியதையா, உமது கிருபை பெரியது. எல்லா நாமத்திற்கும் மேலான அந்த நாமத்தை, இயேசு என்ற நாமத்தை தாப்பனே. எல்ஷடாயா, ஏகோ ராஃபா, ஏகோ ஷாலமா, ஏகோ சம்மவா, ஏகோ எலியோனாய், ஏகோ சபையோத்தாய், எவ்வாறு இருந்தாலும் தாப்பனே எல்லாவற்றையும் உள்ளடக்கிய இயேசு என்ற நாமத்தை நாங்கள் நேரத்தில் உயர்த்துகிறோம் அப்பனே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திரவர்கள் புது பலன் அடைந்து கழுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் ஒரு நாளும் சோர்ந்து போக முடியாது. கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் புது பலன் அனுதினமும் உண்டு, ஒவ்வொரு செகண்டும் உண்டு, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டும் உண்டு. அந்த பலனை பெற்றவர்களாய் ஃபாஸ்டிங்கில் வந்திருக்கலாம் நிறைய பேர். ஆனாலும் கர்த்தர் தருகிற புது பலனாலே புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து ஹல்லேலூயா. எல்லாரும் ஆராதிப்போம், எல்லாரும் ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ராஜா. உம்மாலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லையே தகப்பனே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்தோ வந்து விட்டது என்று நாங்கள் மலைகளை பார்த்து நின்றாலும் தகப்பனே, எங்களுக்கு எதிராக வருகிற எந்த காரியங்களை குறித்து நாங்கள் திகைத்து நின்றாலும் தகப்பனே, நீங்க எங்களோட இருக்கும்பொழுது எல்லாம் மலைகள் எல்லாம் சமபூமியாய் ஆகுமே. ஹல்லேலூயா. நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. உம்மாலே ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லையே தகப்பனே. நாங்கள் துதி செய்ய தொடங்கும் பொழுது தகப்பனே, தேவரீர் எங்களுக்கு எதிராளிகளுக்கு முன்பாய் தகப்பனே நீங்க போரை ஆயத்தம் பண்ணி அவர்களை நீங்க போரிலே நாங்கள் வெல்லும்படியாக செய்கிறீங்களே, நீங்க நன்றி என்று சொல்கிறோம் தகப்பனே. நீர் யுத்த காலத்திலே தகப்பனே ஜெயபலமானவராய் நீங்க இருக்கிறீங்களே, நன்றி ராஜா. ஜெய கொடியா இருந்து தகப்பனே, யெகோவா நிச்சயா இருந்து தகப்பனே எங்களுக்கு வெற்றி கொடியை நீங்க தருகிறீங்களே, அதற்காக நன்றி என்று சொல்கிறோம் தகப்பனே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எகிப்து சேனைகள் வந்து நின்ற போதும் கர்த்தர் செங்கடலை ரெண்டாய் பிளந்து வெட்டாந்திர வழியாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி சென்றாரே, அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எதிராளி மிகப்பெரிய எதிராளி நின்ற அந்த எகிப்தியர்களை செங்கடலை மூழ்கப்படினாரே, ஹல்லேலூயா. அந்த தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. இன்று நமக்கு முன்பாக எத்தனை காரியங்கள் இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் அர்த்தம் பண்ணுகிறாரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ராஜா. உம் கிருபை மேலானதாக இருக்கிறது, உங்கள் தயவு மேலானதாக இருக்கிறது, நன்றி என்று சொல்கிறோம் தாப்பனே. ஓ ஹல்லேலூயா. மலைகள் பெயர்ந்தாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உம் கிருபை எங்களை விட்டு விலகாதே, நன்றி என்று சொல்கிறோம் தாப்பனே. உமது சமாதானத்தின் உடன்படிக்கை எங்களை விட்டு நிலை பெறாமல் இருக்குமே, நன்றி என்று சொல்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருத்தம் பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னண்டைக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி எங்கள் நுகங்களை எல்லாம் தாப்பனே எங்களால் சுமக்க முடியாத பாரங்கள் எல்லா பாரங்களையும் நீங்க சுமந்து தீர்த்தீங்களே, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு எதிராளிகளாய் நாங்கள் இருக்கும்போது, உமக்கு எதிராளியாய் நாங்கள் இருந்தபோது தாப்பனே, நீர் எங்களுக்காய் எங்கள் மேல் வைத்த அன்பினாலே தாப்பனே, நீங்க கல்வாரி சிலுவிலே எங்களுக்கு மேல் இருந்த ஆக்கினைகளை எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தீங்களே ராஜா. ஓ ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நீர் பெரியவர் ஐயா, நீர் பெரியவர் ஐயா. எங்களை ஒரு நாளும் கைவிடாத நேசராய், ஒரு நாளும் வழுவ விடாத நேசராய், என்றும் எங்களோடு இருக்கிறீங்களே, தோளில் சுமக்கிறீங்களே, தாயை போல எங்களை ஆற்றி தேற்றுகிறீங்களே, நன்றி என்று சொல்லுகிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஓ ஹல்லேலூயா. என்றென்றுமாய் என்றென்றுமாய் தாப்பனே, நீர் எங்களை ஆசீர்வைத்து பலப்படுத்தினாலே நன்றி ராஜா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. ஹல்லேலூயா. கர்ப்பம் செத்து விட்டது என்று சாராலும் ஆபிரகாம் சொன்ன போது நினைத்த போது தாப்பனே, நீங்க அவர்களுக்கு வாரிசை தந்தீங்களே, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். எங்களால் இயலாத நேரங்களிலே, நாங்கள் முடியாது என்று சொல்ல நேரங்களிலே தேவரீர் நீர் எங்களுக்காய் இறங்கி வருகிறீங்களே, அதற்காக நன்றி என்று சொல்கிறோம். முடியாத காரியங்களையும் நீங்க எங்களுக்காய் முடித்து வைக்கிறீங்களே, நன்றி என்று சொல்கிறோம். பாதை முடிந்தது என்று இருக்கும் பொழுது தாப்பனே, தேவரீர் நீர் எங்களுக்காய் புதிய பாதையை தொடங்கி வைக்கிறீங்களே, நன்றி என்று சொல்கிறோம் தாப்பனே. எங்கள் காரியம் முடிந்தது என்று நாங்கள் நினைக்கும் பொழுது தேவரீர் நீர் எங்களுக்காய் புதிய காரியத்தை வைத்திருக்கிறீங்களே, நன்றி என்று சொல்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. உம்மாலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம், உண்மையே நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லவர், நல்லவர், எப்போதும் நல்லவர்,
ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தீர். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தீர். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்தி பெருங்கூட்டமாய். கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்தி பெருங்கூட்டமாய். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டீர். கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. நல்லவரா என்றென்றும் எங்கள் வாழ்வில் இருந்தவரை துதிக்கிறோம் 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 தாப்பன. வாக்கு தத்தங்கள் பல தந்து எங்களை இம்மட்டிலுமாய் அழைத்து வந்த தேவனே துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுக்கு தந்த வேதாகமத்தில் 8000க்கும் மேற்பட்ட வாக்கு தத்தங்களை எங்களுக்கு தந்து தாப்பனே. ஒவ்வொரு நாளும் பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லி எங்களை ஆற்றி தேற்றி திடப்படுத்தி பலனை தருகிற எங்கள் தேவன், எங்கள் அன்பு தேவன் எங்களோடு இருப்பதனாலே ஹல்லேலூயா நாங்கள் துதிக்கிறோம் 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 ராஜா. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்கு யுத்தம் செய்கிறாரே நன்றி என்று சொல்கிறோம் தாப்பனே. ஹல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாக நாங்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படவுமே தேவரீர் எங்களோட கூட இருக்கிறீங்களே நன்றி என்று சொல்கிறோம். நீரே எங்கள் மேய்ப்பராய் என்றும் இருக்கிறீங்களே நன்றி என்று சொல்கிறோம் தாப்பனே. சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன் எந்தெண்டுமா எங்களோடு இருக்கிறீங்களே நன்றி என்று சொல்கிறோம். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்குத்தத்தம் தந்த தேவனப்பா. ஹல்லேலூயா. உண்மையை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. உமது வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே. உண்மையை நாங்கள் துதிக்கிறோம் தாப்பனே. உண்மையை நாங்கள் என்றும் போற்றுகிறோம் ஐயா. உண்மையை நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. நீங்க வாக்குத்தத்தம் தந்தால் தாப்பனே அது ஒரு நாளும் மாறாதே தாப்பனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், என்றென்றும் எங்களோட இருக்கிறீங்களே தாப்பனே. வாக்குத்தத்தங்களினால் எங்களை நிரப்புகிற தேவன்,
எங்களை திடப்படுத்துகிற தேவன் என்றும் எங்களோடு இருந்ததினாலே நன்றி துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்களே அப்பனே, எங்களை நல்ல மனுஷர்களாய் இந்த உலகத்தில் நீங்க வைத்திருக்கிறீங்கப்பா, நன்றி என்று சொல்லுகிறோம், துதிக்கிறோம் ராஜா. எங்கள் நடைகளை நீங்க உறுதிப்படுத்துவதனாலே நன்றி என்று சொல்லுகிறோம் தாப்பனே. ஹல்லேலூயா. அவன் வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறதே அப்பனே. ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லுகிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம் தாப்பனே. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் என்று நீங்க எங்களுக்கு உறுதிமொழி தந்திருக்கிறீங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. நீர் தந்த வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றிற்காகவும் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. நாங்கள் அதை சுவீகரித்துக் கொள்கிறோம் தாப்பனே. புத்திர சுவீகாரத்தின் ஆவியை தந்து உமக்குள்ள எல்லாவற்றையும் நாங்கள் சுதந்திரமாய் எல்லாவற்றையும் விடுதலையாய் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் தாப்பனே. நீங்க தந்த எல்லாவற்றிற்காக நன்றி என்று சொல்கிறோம், கிருபைகளுக்காக நன்றி என்று சொல்கிறோம். ஓ ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் தாப்பனே. ஒரு வாக்கு தத்தங்கள், ஹல்லேலூயா, வாக்கு தத்தங்கள் எல்லா நாட்களும் எப்பொழுதும் நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. வாக்கு தத்தங்கள் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இந்த வாக்கு தத்தங்கள் பற்றின ஒரு பாடலை நம்ம பாடப்போகிறோம். எல்லாரும் வாயை திறந்து ஆமேன் சொல்லி கரங்களை தட்டி பாடணும். சரியா? கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் சர்வவல்ல தேவன். அவர் வார்த்தையினால் எல்லாத்தையும் சிறுவாக்குவார். கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வவல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வவல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். செத்து போனதா சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்தது. அவர் சொன்ன வார்த்தை செத்து போனதா சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்தது. அவர் சொன்ன வார்த்தை குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிச்சே. குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியது. அவர் சொன்ன வார்த்தை துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியது. அவர் சொன்ன வார்த்தை குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிச்சே. குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்,
ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். 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 வாக்கு சத்தங்கள் எல்லாம் ஆமென். 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்தது அவர் சொன்ன வார்த்தை. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்தது அவர் சொன்ன வார்த்தை. குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிட்டே. குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென். ஆமென். வாக்கு சத்தங்கள் எல்லாம் ஆமென். 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். 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 வாக்கு சத்தங்கள் எல்லாம் ஆமென். 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 இயேசு சொன்னதெல்லாம் துதிக்கிறோம் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. எங்கள் ஆராதனையிலே நீங்க பிரீதியா இருந்ததுனால நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். தேவ ஆவியானவர் தாமே ஒவ்வொருவரும் இடைப்பட்டதுனாலே நன்றி என்று சொல்லுகிறோம். அபிஷேகத்தினாலே பொழிந்ததுனாலே நன்றி என்று சொல்லுகிறோம் தாப்பனே. ஆவி எங்கள் மேலே பொழிந்ததுனாலே நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் தாப்பனே. மீதமுள்ள எல்லா நேரங்களிலும் தேவர் எங்களோடு இருந்து நீங்க இடைப்படுங்க தாப்பனே. உமது வல்ல கரம் ஒவ்வொருவரோடும் இருக்கட்டும். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் எழுதியிருக்கிறதே. தேவரீர் எங்களுக்கு தந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தாப்பனே ஒவ்வொருவரின் தலையிலும் தாப்பனே ஆமென்றும் ஆமேன் என்றும் நீங்க எழுதி வைத்ததுனாலே நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம். குறித்த காலத்திலே நீங்க நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவனாய் இருப்பதனாலே உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நீங்க தாமே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் இன்ப நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அன்பின் பரம தாப்பனே. ஆமென். செய்கிற பாஸ்டர் சாம் அவர்களை உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் சேர்ப்போம்.
பாருங்க, ஏன் நாம் ஊழியம் செய்ய வேண்டும்? நாம் ஏன் மிஷனரி ஊழியத்தை செய்ய வேண்டும்? சில காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஏசாயா 6வது அதிகாரம் 8வது வசனம். இட்ஸ் a call from above. இந்த உலகத்திலே ஒரு பெரிய ஒரு அழைப்புனா அது என்ன அழைப்புனா தேவனுக்கு ஊழியம் செய்கிற அழைப்பு. ஹல்லேலூயா. அந்த மிஷனரி அழைப்பு, it is a highest calling. See, மிஷனரி காலிங்னா ஈஸி கிடையாது. ஒரு தடவை எமி கார்மைக்கேல் அம்மையாட்ட கேட்டாங்க, வாட் இஸ் மிஷனரி லைஃப் லுக் லைக்? அவங்க சொன்னாங்க, வாட் இஸ் a மிஷனரி லைஃப்? அவங்க சொன்னாங்க, a chance to die. அது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆன்சர். இட்ஸ் a chance to die. ரெண்டாவது அவங்களுடைய ஆன்சர், ஸ்டாண்டிங் இன் த எட்ஜ் ஆஃப் டெத். தட் இஸ் மிஷனரி லைஃப். ஓகே, மரணமோ ஜீவனோ. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்காய் நிற்பதுதான் ஒரு மிஷனரி வாழ்க்கை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தை வாசிங்க. யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவார் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். A call from above. See, the Father, வசனத்தில் வாசிக்கிறோம், பிதாவை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. இன்னும் வாசிக்கிறோம், he is a consuming fire. அவர் என்னதான் இருக்கிறாரு? அக்கினி, பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். ஓகே, அவர்தான் தன்னுடைய வார்த்தையினால வானத்தையும் பூமியையும் எல்லா சகலத்தையும் உண்டாக்கின தேவன், சர்வ சிருஷ்டிக்க ராஜா. ஆனா இப்படிப்பட்ட தேவன் அவருடைய இருதயத்தில் ஒரு அங்கலாய்ப்பு. அது என்ன அங்கலாய்ப்பு? யாரை நான் அனுப்புவேன், யார் எமது காரியமாய் போவா? அந்த அங்கலாய்ப்புக்கு செவி கொடுத்த அவருடைய ஒரே பேரான குமாரனா இயேசு கிறிஸ்து முதல் மிஷனரியாக பரலோகத்திலிருந்து டிராவல் பண்ணி எங்க வந்தாரு? உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. ஆமென். See, பாருங்க, இதுதான் மிஷனரி லைஃப். அந்த அழைப்பை கேட்ட ஏசாயா என்ன சொல்றான்? அடியேன் இருக்கிறேன். whom shall I send? who will go? யாரை நான் அனுப்புவேன்? யார் எமது காரியமாய் போவா? என்னை அனுப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவன் என்னத்தை காண்றான்? தரிசனத்தை கண்டான். இந்த நாள் சபைக்கு தேவை என்னது தெரியுமா? ஆமென். See, நம்ம சாமுவேல் 1 சாமுவேல் 3வது அதிகாரத்தில் பார்த்தோம்னா, ஏலியினுடைய நாட்களில் சபைக்குள்ள 4 காரியம் இல்லாம இருந்துச்சு. ஓகே, இந்த சபை யார் சபை? நம்ம தான் சபை, நீங்க தான் சபை. ஹல்லேலூயா. எல்லாரும் சபை. ஒவ்வொருத்தரும் போக்க போன ஒவ்வொருத்தரும் என்னதுதான்? ஒரு சபை தான். ஹல்லேலூயா. See, அதை பாருங்க. 1 சாமுவேல் 3:1. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. முதல்ல என்னது? கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருக்குது. ஏன் இந்த நாள்ல கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருக்குது? இது கடைசி காலம். ஏன் பிரசங்கம் பண்ணிடுறது இல்லையா? சர்ச்சஸ் இல்லையா? பாஸ்டர்ஸ் இல்லையா? கொயர் இல்லையா? மியூசிக் இல்லையா? எல்லாம் இருக்குது. பலி இருக்குது. அந்த நாட்கள், ஏலியின் நாட்களில் பலிகள் இருந்தது, பண்டிகைகள் இருந்தது, சபை சீலோவாமில் இருந்தது, டெபர்னேக்கிள் ஆஃப் த லார்ட். ஓகே, கர்த்தருடைய கூடாரம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனா அங்க என்ன இல்லைன்னா வசனம் இல்லை. நம்ம நாட்களில் நீங்க நினைக்கலாம், ஏன் வசனம்? எல்லாரும் பிரசங்கம் தானே பண்றாங்க, எல்லாம் நல்லா
பிரசங்கம் பண்றாங்க, நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது? ஹல்லேலூயா. பிரசங்கம் நல்லா தான் பண்றாங்க, நம்ம இருதயத்துல இடம் இருக்குதா? ஓகே, இருதயத்துக்குள்ள இன்னைக்கு அநேக பேருடைய இருதயம் எப்படி இருக்கு தெரியுமா? வழி அருகே விதைக்கப்பட்ட விதையா போகுது. அது என்னது பொறுக்கிட்டு போயிருது? பட்சி, ஆகாயத்து பட்சிகள். இன்னும் சிலருடையது எப்படி ஆயிருது? கல்பாறை, கற்கள். இன்னும் சிலருக்கு ஒரே ஒரிஸ், என்ன அது என்னது? முள் செடி நெரிக்கிறது. ஓகே, இன்னும் சிலது நல்ல நிலம், அங்கதான் 30, 60, 100 பலன் கொடுக்கு. ஹல்லேலூயா. முதலாவது வசனம் இல்லை, வசனம் தான் நமக்கு எல்லாம். ஆமென். சங்கீதம் 29 பார்க்கிறோமே, கர்த்தருடைய வசனம் என்னத்தை செய்யும்? கர்த்தருடைய வசனம் இட்ஸ் a powerful one. அது கேதுரு மரங்களை முறிக்கும், மான்கள் பெண் மான்களை ஈனும்படி செய்யும். கர்த்தருடைய வசனம் அது என்னது? பராக்கிரமம் உள்ளது. ஆமென். இந்த வசனம் ஆமென் இந்த நாட்களில் உங்களுடைய உள்ளத்தில் கிரியை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. வசனத்துக்கு முதலிடம் கொடுப்போம் நம்ம ஒவ்வொருவரும். ஆமென். ஏன்னா கர்த்தர் சொன்னார்னா சொன்னது தான். ஹல்லேலூயா. கர்த்தர் வசனம் கொடுத்தா அதை மாற்றுவன் யார்? ஆமென். சபைகளுக்குள்ள, சபைக்கு விரோதமா அநேக கோலியாத்துகள் எழும்பலாம், ராஜாக்கள் எழும்பினாங்க, அரசாங்கங்கள் எழும்பிச்சது. ஆனா எந்த அரசாங்கமும் சபையை அழிக்க முடியல. சபைக்கு விரோதமா எந்த ராஜா எழும்பினாங்களோ, ரோம அரசர்கள், ஒரு ரோம அரசனுடைய முடிவு நல்லா இல்லை. நீங்க ஹிஸ்டரி வாசித்து பாருங்க. ஓகே, நாட் a single king, எந்த ராஜாவும். அதுல பயந்து போய் தான் கான்ஸ்டன்டைன் நோபல் கிறிஸ்தவனா மாறினார். ஓகே, நான் சொல்லக்கூடிய அர்த்தம் என்னன்னா, பாருங்க, வசனம் இருந்துச்சு. அவங்கள சிங்கக்கபிக்குள்ள போட்டாங்க, வாளால் அறுப்புண்டாங்க, எவ்வளவோ பாடுகள் பட்டாங்க, விரட்டி அடிக்கப்பட்டாங்க, தேச துரோகி என கூறப்பட்டாங்க. ஆனா வசனம் ஹல்லேலூயா கனி கொடுத்தது. ரெண்டாவது, இந்த ஏலியினுடைய நாட்களில் என்ன இருந்துச்சு தெரியுமா? அவன் பார்க்க கூடாதபடி பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. இந்த ஏசாயாவுக்கு என்னது இருந்துச்சு? இது தரிசனம் இருந்துச்சு. ராஜா அவுட், உசியா ராஜா மரித்து போனான். ஆனா ஏசாயா என்னத்தை பார்க்கிறாரு? தரிசனத்தை பார்க்கிறாரு. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கணும்? தரிசனம். ஆனா நமக்கு என்னத்தை பத்தி தரிசனம் இருக்கு? அநேகம் பேருக்கு உலக வாழ்க்கையை பற்றிய தரிசனம் இருக்குது, ஆவிக்குரிய காரியத்தை குறித்த தரிசனம் இல்லை. நமக்கு நம்ம பிள்ளைகளை அந்த காலேஜுக்கு அனுப்பணும், இந்த நாட்டுக்கு அனுப்பணும், ஓகே, அந்த இடத்துல இடம் வாங்கணும், அந்த அப்படி பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும். ஓகே, எனக்கு தெரியாது நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்களோ என்னமோ, எங்கள் ஊரில் ராஜஸ்தானில் ரொம்ப ட்ரேடிங் பண்ணுவாங்க. ட்ரேடிங் பண்ணி லாஸ் ஆகி லட்சக்கணக்கில் லாஸ் ஆனவங்களாம் நிறைய பேர், அதனால் சூசைட் பண்ணவங்க நிறைய பேர். ஓகே, ஷேர் மார்க்கெட்டில் போய் லாஸ் ஆனவங்க 20 லட்சம் 10 லட்சம். ஓகே, காரணம் என்ன தெரியுமா? பாருங்க, உலகத்தை குறித்தே நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நிறைய தடவை நமக்கு ஆவிக்குரிய தரிசனத்தை நம்ம இழந்து போகிறோம். நான் ஜெபம் பண்ணுவேன், டெய்லி முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவேன். என் பிள்ளைகளுக்காக நான் திறப்பில் நிற்பேன், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வேன், சபைக்காக நான் ஜெபிப்பேன், இந்திய தேச ரட்சிப்புக்காக ஜெபிப்பேன். ஏமே, நான் ஒரு காவல்காரனாக மாறுவேன். ஏமேன். ஏசாயாவுக்கு தரிசனத்தை கண்டான். தாவீது ராஜா தேவன் உருவின பட்டயத்தோடு நிற்கிற தரிசனத்தை கண்டான்.
அந்த களத்துக்கு போய் அவன் அந்த களத்தை வாங்கி அங்கு பலியிட்டு அந்த இடத்தை தான் ஆண்டவர் என்ன பண்ணினாரு? ஆலயம். சாலமோன் ராஜா அங்கு தேவனுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டினான். ஹல்லேலூயா. ஆமென். ஆல்மோஸ்ட் அது எத்தனை ஆண்டுகள்? பாபிலோன் சிறைப்பட்டு செல்லும் வரைக்கும் சுமார் 440 ஆண்டுகளுக்கு அதிகமாக. அதன் பின்பு செருபாபேலுடைய ஆலயம் அது திரும்ப ஒரு 400க்கு அதிகமான ஆண்டுகள். பாருங்க, ஆலயம், தேவன் தங்கும் ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. அது மட்டும் இல்ல, பாருங்கள், பவுல் அப்போஸ்தலன் தரிசனம் கண்டான். என்ன தரிசனம் கண்டான்? மக்கதோனியா தேசத்தானாகிய ஒருவன் இந்த மாதிரி ராஜஸ்தான்ல இருந்து ஒருத்தர் வந்து சொல்ற மாதிரி, கம் ஓவர் அஸ் அண்ட் ஹெல்ப் அஸ், வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்கள் அப்படிங்கிற தரிசனம். அவர் எங்க போயிட்டாரு? ஆசியா மைனருக்கு செல்லாம அவர் ஊழியத்துக்குன்னு இப்ப எங்க போயிட்டாரு? மக்கதோனியா. இந்த நாளில் இருக்கிற அந்த மாடர்ன் துருக்கி, அங்கே போய் ஊழியம் செய்து மக்கதோனியாவில் ஒரு பெரிய அசைவு ஏற்பட்டுச்சு. லீதியால் அவருடைய குடும்பத்தினர் ரட்சிக்கப்பட்டன. ஜெயிலரும் அவனுடைய குடும்பத்தினர் ரட்சிக்கப்பட்டன. அந்த குறி சொல்லுகிற ஆவியுடைய அந்த பெண்ணிடத்திலிருந்து அந்த குறி சொல்லுகிற ஆவி நீங்கினது. ஒரு பெரிய விடுதலை. ஹல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாங்க. குறி சொல்கிற ஆவி ஓடிட்டுனா என்னது? அவ்வளோதான். எல்லாருடைய மைண்டு என்னதாயிரும்? ஓப்பன் ஆயிரும். எல்லா சுவிசேஷத்துக்கு செவி கொடுத்துருவாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, தரிசனம். அதானே அந்த பாட்டு, தரிசனம் பெற்றோர் என்ன பண்ணுவீர்? எழும்பிடுவீர். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தரிசனம் இருக்குது? அது மட்டும் இல்லை, பாருங்க அந்த வசனத்துக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடி அவன் கண்கள் இருளடைந்தது. ஏலியினுடைய கண்ணு எப்படி ஆயிப்போச்சு? அதனால தான் அண்ணாள் வந்து ஜோமுன்ற அண்ணாள் வந்து அழுது புலம்புறா. ஏலி போய் என்ன சொல்றான்? நீ குடிச்சு விட்டு எவ்வளவு நேரம் குடிச்சிட்டு வெறித்து கொண்டிருப்பாய்ங்கிறான். இந்த அம்மா குடிச்சு வெறிக்கல. இந்த அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? மன கிளேசத்துடைய ஸ்திரீ. இவன் யாருன்னு நினைச்சிட்டான் தெரியுமா? இவனுடைய மகன்கள் விபச்சாரம் பண்ணுகிற ஸ்திரீன்னு நினைச்சிட்டான். பாருங்க, இவன் கண்ணு வந்து என்னதாயிடுச்சு? குருடாச்சு. பார்வை மங்கலாச்சு. ஏமேன். பார்வை, ரியல் பார்வை மங்கலானா அது தப்பு இல்லை. ஆனால் நம்முடைய மனக்கண் என்ன ஆகணும்? பார்வை உள்ளவளா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். அந்த மனக்கண்ணு குருடா போச்சு. ஆமென். அது மட்டுமல்ல, பாருங்க அடுத்தாப்புல 3 பாருங்க, தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே. தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற பெட்டிக்கு முன்னால் இருக்க விளக்கு அணைந்து போகக்கூடாது. பலிபீடம் என்ன பண்ணக்கூடாது? ஆமென். பலிபீடத்தில் எப்பவும் அக்கினி இருக்கணும், அபிஷேகம் இருக்கணும். அதே மாதிரி விளக்கு தண்டில் விளக்கு எப்பவும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். விளக்கு அணியக்கூடாது. ஒருவேளை சோதனை வரலாம், காற்றடிக்கலாம். ஏமேன். ஒரு காற்றடிச்சுன்னா விளக்கை நம்ம என்ன பண்ணுவோம்? கையை வச்சு மெழுகுத்திரி. ஆனால் பாருங்க, இங்கே மெழுகு இது என்ன ஆகி போச்சுது? அணைஞ்சு போயிடுச்சு. இப்படி அணைஞ்சு போச்சுன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அவங்களுடைய லைஃப் அந்த மகிமை போயிடுச்சு. மகிமை போனனால தான் அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இறந்தாங்க? 4 பேர். ஏலியினுடைய மருமகள் இக்கோபோத்துன்னு சொல்லிட்டு மகிமை போயிடுச்சுன்னு இறந்துட்டா. உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டதுன்னு 2 மகன்கள். ஏமேன். உங்களுடைய வாழ்க்கை ஒரு மகிமையான வாழ்க்கை. ஹல்லேலூயா. நீங்க போறீங்க, கார்ல ஓட்டிட்டு போறீங்க, வீட்டுக்கு போறீங்க, ஓகே, வேலைக்கு போறீங்க. உங்களை பற்றிய இந்த கிரேட்னஸ் வந்து யாருக்கும் தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும் தெரியுமா? பிசாசுக்கு தெரியும். நீங்கள் போகிறத பார்த்தாலே சொல்லுவான், ஓஹோ இந்த அம்மா வந்து பயங்கர லைட்டில் போகிறாங்க, க்ளோரியில் போகிறாங்க.
ஆமென். தேவதூதர்கள் போறாங்க, கூட போறாங்க, பரிசுத்தாவியானவர் இருக்காரு. ஹல்லேலூயா. ஆமென். அந்த மகிமை, இந்த 4 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே இருக்கணும். ஒன்று என்ன இருக்கணும்? வசனம். 2வது தரிசனம். 3வது கண்கள் திறக்கப்பட்டிருக்கணும். ஆமென். 4வது என்னது இருக்கணும்? விளக்கு அணையக்கூடாது, மகிமை. ஹல்லேலூயா. அதுதான் இந்த இதில் பார்க்குறோம். ஏசாயா தரிசனத்தை கண்டான். தரிசனத்தை கண்டவன் என்ன சொன்னா? ஆமென். See, he saw the Lord is seated on the throne. அதைத்தான் பார்த்தாப்ல. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம யாரை பார்க்கணும்? நீங்க ஒருவேளை பல பிரச்சனைகள்ல போகலாம். சரி, ஆண்டவர் சொல்றாரு ஏசாயாவில், நீ தண்ணீரை கடக்கும் பொழுது, தண்ணீரை கடக்கிற அனுபவம். அது எப்படி அனுபவம்? தண்ணீரை சின்ன பையன் கூட கடந்துருவான். ஹல்லேலூயா. தண்ணியை கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம ஈஸியா கடந்துடலாம். அதுக்கு அடுத்தாப்புல என்ன அனுபவம்? அக்கினி இல்லை, ஆறு. ஆறு கொஞ்சம் டேஞ்சரஸ் தான், ஓகே. ஆனால் அதையும் கூட கடந்துடலாம். ஆனால் இன்னொன்று வரும், என்னது? அக்கினி. என்ன அனுபவத்தில் ஆண்டவர் நம்மளை நடத்தினாலும் நம்ம பார்க்க வேண்டிய ஒருவர் எங்கே உட்கார்ந்திருக்கிறாரு? சிங்காசனத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அவரை பின்னால நம்ம அவர் என்ன சொல்றாரு? யாரை நான் அனுப்புவேன், யார் எமது காரியமாய் போவா? எத்தனை பேர் ஆமென் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? ஆமென். சரி, நான் ராஜஸ்தானை குறித்து ஏராளமான காரியங்களை சொல்ல முடியும். ஒரு சில காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என்ன பிரதர்? ஓகே. சரி,